கிறிஸ்மஸ் தாத்தா ஜிங்கிள் பெல் சாங் பற்றி நமக்கு தெரியாத உண்மைகளை தெரிஞ்சுக்கலாம் வாங்க. கிறிஸ்மஸ் சாங்னாலே நமக்கு என்ன சாங் ஞாபகம் வரும்? ஜிங்கிள் பெல்ஸ் தானே. ஆனால் உண்மை என்னன்னா, ஜிங்கிள் பெல் சாங் கிறிஸ்மஸுக்காக எழுதவே இல்லை. அது அமெரிக்காவில் தேங்க்ஸ் கிவிங் ஃபங்க்ஷனுக்காக எழுதப்பட்டது. அதுவும் ஸ்பேஸில் ஃபஸ்ட்டு இசைக்கப்பட்ட பாடலும் இதுதான். ஆமாங்க, 1965 விண்வெளி வீரர்கள் தங்கள் விண்கலத்தில் இருந்து இந்த பாடலை இசைத்து பூமிக்கு அனுப்பி வரலாறு படைச்சிருக்காங்க. கிறிஸ்மஸ் தாத்தாவோட ட்ரெஸ்ஸு ரெட் கலர் தானே நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனால் உண்மை என்னன்னா, கிறிஸ்மஸ் தாத்தா ட்ரெஸ்ஸு ரெட் கலரே கிடையாது. அட ஆமாங்க, அது ஸ்டார்டிங்கில் க்ரீன் கலரில் தான் இருந்துச்சு. அப்புறம் 1931 கொக்கோ கோலா கம்பெனி அவங்க விளம்பரத்துக்காக அவங்க கம்பெனி கலர்லேயே சாண்டாக்கு ரெட் கலர் ட்ரெஸ் போட்டு வரைஞ்சாங்க. அந்த ஒரு மார்க்கெட்டிங் ஐடியா தான் இன்னைக்கும் வேர்ல்டு ஃபுல்லாக சாண்டாவை ரெட் கலர்லேயே நாம் பார்க்குறோம். கிறிஸ்மஸுக்கு வீட்டில் எல்லாம் ஏன் சாக்ஸ் தொங்க விடுறாங்கன்னு தெரியுமா? கிறிஸ்மஸுக்கு சாக்ஸில் தான் கிஃப்ட் வைக்கிறாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. அது ஏன்னா, பல வருடத்துக்கு முன்னாடி புனித நிக்கோலஸ் ஒரு ஏழை குடும்பத்துக்கு கிஃப்டாக போட்ட கோல்டு காயின் தற்செயலாக காய போட்டிருந்த சாக்ஸில் விழுந்துட்டு. அதுதான் இன்னைக்கும் சாக்ஸில் கிஃப்ட் வைக்கிற பழக்கம் இருக்குது.